ஒரு காதல். எப்ப ஆறுமுகம், என்னதான் நீ அமைச்சரா இருந்தாலும் வயிற்று புள்ளத்தாச்சிய காக்க வைக்கலாமா? அதெல்லாம் சரியான நேரத்துல செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிடணும்பா. இந்த மாநிலமே நான் வருவேனான்னு காத்துக்கிட்டு இருக்கு. ஆனா இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே என் பொண்ணுதான். அவ எதுக்காகவும் காத்திருக்க கூடாது. ஆக வேண்டியதை நீயே வந்து பாருக்கா. இதுதான் என் தம்பி ஆறுமுகங்கிறது. என்னதான் அவன் அரசியல்ல பெரிய ஆளா இருந்தாலும் அவன் அக்கா குரல கேட்டதும் பொட்டி பாம்பா அடங்கிடுவான். அம்புட்டு மரியாதை என் மேல. அப்புறம் என்ன ஆறுமுகம், உன் பிள்ளைய கூப்பிடு, சடங்க ஆரம்பிச்சிடுவோம். அம்மா ஐஸ்வர்யா, மாப்பிள நீங்களும் வாங்க. என் மருமக வந்துட்டா பாரு. என் கண்ணே கொட்டுரும் போல இருக்கு. வணக்கம்மா. அக்கா, உங்க கையாலே ஆரம்பிச்சு வைங்க. சரிப்பா, வர. பிறக்கிற குழந்தையோட நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும். என்னடி வெச்சு கண்ணு வாங்காம சூரிய சரியா பாத்துட்டு இருக்க? இல்ல, எனக்கும் கல்யாணம் ஆனா இந்த மாதிரி வளகாப்பு நடக்கும்ல, அதான் யோசிச்சேன். கவலையே படாத, உனக்கு கல்யாணம் ஆன உடனே 8வது மாசம் இந்த மாதிரி கண்டிப்பா நடக்கும். ஏன்னா உன் ஸ்பீட் அப்படி. ஏய், சரி சரி சரி. நல்லபடியா வளகாப்பு ஃபங்க்ஷன் முடிஞ்சது. இது வரைக்கும் எந்த அசம்பாவிதமும் இல்லாம நல்லா பாத்துக்கிட்டீங்க. உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் குட். கீப் இட் அப். Thank you sir. எல்லாரும் சாப்பிட்டு கிளம்பின உடனே நாமளும் சாப்பிட்டு ஸ்டேஷனுக்கு கிளம்பலாம். சரிங்களா? ஓகே சார். ஓகே. ஏன்பா தம்பி, இங்க நின்னு நீங்க எல்லாம் என்ன பேசிட்டு இருக்கீங்க? போய் பந்தில உட்கார்ந்து சாப்பிடுங்க. இல்ல இருக்கட்டும், நாங்க அப்புறம். இத பாரு தம்பி, பந்தியும் பசியும் காக்கவே கூடாது. அப்படி காக்க வச்சோம் கடைசி காலத்துல மருந்தும் மாத்திரையும் காத்துட்டு இருக்கிற மாதிரி ஆயிடும். தயங்காதீங்க, போங்க. இல்லம்மா, நாங்க இவங்களை எங்க அனுப்புறீங்க? வேற எங்க, சாப்பிடதான். இவங்களை ஏன்க்கா பொது பந்திக்கு அனுப்புறீங்க? இவங்க வேற நம்ம ஐஸ்வர்யாக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. இவங்களை எல்லாம் ஸ்பெஷலா வீட்டுக்குள்ள வச்சு கவனிக்கணும்னு நம்ம ஐஸ்வர்யாவோட ஆர்டர். அத நான் மீற முடியுமா? உள்ள கூட்டு போய் உட்கார வச்சு கவனிக்கிறது தான் மரியாதை. ப்ளீஸ் வாங்க. சரி வாங்க. ஓகே, பரிமாற வாங்க, வேண்டாம். உட்காருங்க. வந்துட்டாங்களே, சாப்பாடு எடுத்துட்டு வந்துடலாம். வாங்கம்மா, உட்காருங்க. சார் ப்ளீஸ் உட்காருங்க சார். யாருப்பாங்க? நீங்க எல்லாருமே நம்ம வீட்டுல ஸ்பெஷல் கெஸ்ட் தான்ப்பா. சரி, எல்லாரும் சாப்பிட்டுருங்க, நான் வந்துடுறேன். நல்லா சாப்பிட்டு.
ஏய் நிஷா, எதுக்குடி டென்ஷனா சாப்பிடாம உட்காந்துட்டு இருக்க? என் ஆளு சூர்யா சார் கையில் பக்கத்துல உட்காந்துட்டாரே, அதான் டென்ஷன். ஆமாண்டி, இந்த தமிழ் குந்தாணி அங்க உட்கார்ந்திருந்தா உன் ஆளு உன் பக்கத்துல உட்கார்ந்துருப்பாரு. எல்லாம் இவ கெடுத்துட்டான். ஆனா உன்னை கவனிச்சியா? சூர்யா சார் உன் நினைப்பாவே இருக்காரு. அங்க பாரு. ஆமாண்டி, ஏன் நினைப்பாதான் இருக்காரு. அப்ப சாப்பிடு. சூர்யா சார், சாப்பிடுங்க சார். அன்பு, என்ன அன்பு, எனக்கு மட்டும் 2 ஸ்வீட் வச்சிருக்கீங்க? உங்களுக்கு ஸ்வீட் பிடிக்கும் தாங்க 2 வச்சேன். ஸ்வீட் இருக்கட்டும், உங்களை யார் இந்த வேலையெல்லாம் செய்ய சொன்னது? வாங்க, வந்து உட்காந்து சாப்பிடுங்க. அப்போ பரிமாறுற வேலையை யார் பார்ப்பாங்க? கேட்டரிங் ஆளுங்க பாப்பாங்க. கேட்டரிங் கான்ட்ராக்டர் என்னோட ஃப்ரெண்டு தாங்க. அவனுக்கு ஹெல்ப் பண்ணலாம் தான் நான் இதை பண்ணிட்டு இருக்கேன். அன்பு, இன்னைக்கு இதான் அருமையான பிசினஸ் அன்பு. எதுக்கும் இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாரு. உன் எதிர்காலம் சூப்பரா இருக்கும். சார், உங்களை அகாடமியில் பார்த்தப்பவே எனக்கு அப்படி ஒரு ஐடியா வந்துருச்சு சார். சார், சாப்பிடுங்க சார். இன்னும் கொஞ்சம் சார். அண்ணா, சொல்லுங்க சார். அண்ணா, கொஞ்சம் கூட்டு கொடுங்களேன். சார், கூட்டு காலி ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம் இருங்க, வரேன். சார், கூட்டு வச்சுட்டாங்களா? சரிங்க சார், சாப்பிடுங்க.